இப்போ அவல் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 3/4 கப் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இது மண் இல்லாத நாட்டு சர்க்கரை, அதனால் அப்படியே சேர்த்துட்றேன். மண் இருக்கிற வெல்லமாக இருந்தால் அதை பாகு வச்சு வடிகட்டி சேர்த்துக்கங்க. அவல் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வெல்லத்தை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் அவல் வேகாது. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அவல் பாயாசத்தில் தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் சூடான பாலை இந்த அவலில் சேர்க்கணும். அப்போ தான் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த அளவு அவல்